வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மாடல் என்னென்னா ரெட்மி 9A. இதில் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னென்னா, ஃபோன் வந்து பர்ஃபெக்டாக ஆன் ஆகும், ஆனால் சார்ஜை வந்து ஒரு 70-80% இருக்குது. ஆனால் மார்னிங் பார்க்குறப்ப ஃபோன் வந்து ஃபுல் ட்ரை ஆகி ஃபோன் வந்து ஆஃப் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து பர்ஃபெக்டாக ஆன் ஆகுது. ஆனால் நமக்கு ஒரு பேட்ரி வந்து ட்ரைன் ஆகிற இஷ்யூ எதனால் வரும்னா, ஒன்று விபேட், இன்னொன்று விபிஹெச். இதில் வந்து ஷார்ட் இருந்துச்சு, அதாவது லீக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பேட்ரி வந்து ட்ரைன் ஆகும். ஷார்ட் இருந்துச்சுன்னா ஃபோன் ஆன் ஆக வாய்ப்பு இல்லை. லீக்கேஜ் இருக்கும் பட்சத்தில் ஃபோன் ஆன் ஆகும், ஆனால் வந்து பேட்ரி வந்து வேகமாக வந்து ட்ரைன் ஆகிடும். இந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா நமக்கு இஎம்எம்சி ஏரியாவில் வார்ம் வந்து அதிகமாக இருக்குது. நார்மலாகவே ஃபோன் ஆன் ஆகிறப்ப இஎம்சி, சிபியூ, பவர் ஐசி இது மூணும் வந்து வார்ம் ஆகும் தான். ஆனால் வந்து இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் வார்ம் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம வந்து தெர்மல் கேமராவில் செக் பண்ணுறப்ப எவ்வளோ டெம்பரேச்சர் எக்ஸாக்டாக போகுது. இப்போ ஒரு 50-50லேருந்து 60 கூட வந்து சில நேரம் வந்து பூட்டிங் டயத்தில் வந்து எடுக்கும். இந்த ஃபோனில் வந்து எவ்வளோ தூரம் வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெர்மல் கேமராவில் வந்துச்சு ஃபைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த வேரியபிள் டெம்பரேச்சர் எவ்வளோ ஆகுதுங்கிறத வச்சு நம்ம வந்து ஃபால்ட்டை ஃபைன் பண்ணலாம். இப்போ எனக்கு இந்த இஎம்சி ஏரியாவில் வந்து ஹீட் அதிகமாக இருக்குது. இப்போ நான் வந்து விபிஹெச்சில் வந்து வோல்டேஜை வந்து கொடுத்து பார்க்குறேன். எனக்கு பார்த்திங்கன்னா எந்த லீக்கேஜுமே எடுக்கலை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விபிஹெச். இது என்ன அப்படின்னா, பவர் ஐசிக்கும் காயிலுக்கும் நடுவில் விபிஹெச்சோட கெப்பாசிட்டர்ஸ் இருக்கும். அதில் நான் வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணுறேன். எனக்கு அதுலேயும் லீக்கேஜ் இல்லை. இப்போ நார்மலாக இது ரெண்டுலேயும் லீக்கேஜ் இருந்தால் பேட்ரி வந்து ட்ரைன் ஆகும். இது வந்து நம்ம காமனாக அட்டன் பண்ணுற இஷ்யூ. ஆனால் இந்த ஃபோனில் அந்த மாதிரி லீக்கேஜ் இல்லை. ஆனால் நமக்கு தெர்மல் கேமராவில் பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும், ஒரு ஏரியாவில் வந்து 70 வரைக்கும் நமக்கு வந்து இஎம்சி கிட்ட 73, 80 கிட்ட எனக்கு ரீச் ஆகுது. நான் ஃபஸ்ட்டு வந்து போர்டை வந்து ஒரு ஓவர்வியூ பார்க்குறேன். இந்த ஏரியா தான் எனக்கு வந்து ஹீட் ஆகிறது. இப்போ இதில் எனக்கு வந்து விபிஹெச் சம்மந்தப்பட்ட எந்த காம்பனன்ட்ஸும் இல்லை. போர்டை ஒரு வாட்டி வாட்ச் பண்ணால் உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லா ஷீல்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா, இது வந்து ஒரு வாட்டர் லாக் ஃபோனு, அதனால் எல்லா ஷீல்டையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. நம்ம எந்த ஃபோன் பார்த்தாலும் கம்ப்ளீட்டாக ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா நமக்கு கம்ப்ளீட்டாக ஷீல்டெல்லாம் கட் பண்ணி நமக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் சிபியூ ரேம்லலாம் எந்த பால்ஸும் வந்து ரிலீஸ் ஆகலை. ஆனால் வாட்ரு வந்து எந்த ஐசிக்கில் வேணாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் லீக்கேஜ் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த லீக்கேஜ் வந்து நமக்கு விபேட்டில், விபிஹெச்சில் வந்து ஷோ ஆகலை. இப்போ இந்த ஏரியா தான் நமக்கு வார்மானது. அப்படி இஎம்சிக்கு பேக் சைடு இதில் வந்து நம்ம ரோசினை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு வோல்டேஜை வந்து இன்ஜெக்ட் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணுறப்ப நமக்கு லீக்கேஜ் எடுக்கலை. ஃபோனை வந்து ஜஸ்ட்டு ஆன் பண்ணாவே நமக்கு வந்து இந்த ஏரியா வந்து கரெக்டாக மெல்ட் ஆகுது. இது நம்ம சிமேட்டிக்ஸில் வந்து ட்ரேஸ் பண்ணுறப்ப இது எதுக்குள்ள ஏரியா அப்படின்னா, நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டோட எல்டிஓ. இது பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டோட எல்டிஓவில் மொத்தம் எத்தனை லெக் இருக்கும் அப்படின்னா, ஒரு இன்னு, ஒரு அவுட்டு, ஒரு எனேபிள், ஒரு கிரவுண்டு, மொத்தம் 4 பின் இருக்கும். எல்டிஓ வந்து எக்ஸ்டர்னல் எல்டிஓவும் இருக்குது, பவர் ஐசிக்குள்ளே இன்பில்டாக வர எல்டிஓஸும் இருக்குது. இந்த எல்டிஓவுக்கு இன்புட்டாக வி சிஸ்டம் வருது. அதனால தான் நமக்கு இந்த எல்டிஓ லீக் ஆகிறப்ப நமக்கு பேட்ரியை இது வேகமாக வந்து ட்ரைன் பண்ணுறது. ஆக்சுவலாக இந்த எல்டிஓ வந்து லீக்கேஜ் ஆகும்போது நமக்கு பேட்ரி கனெக்டர்லேயோ இல்லை வி சிஸ்டத்தோட கெப்பாசிட்டர்லேயோ நமக்கு நார்மலாக வந்து ஷோ பண்ணோம். ஆனால் இந்த ஃபோனில் வந்து நமக்கு ஷோ பண்ணாததுனால தான் நமக்கு வந்து இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணுறதுக்கு தெர்மல் கேமராவோட உதவியும் தேவைப்படுது. இப்போ வந்து அந்த எல்டிஓ வந்து இந்த போர்டை விட்டு ரிமூவ் பண்ணிடுவோம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்டிஓ ரேமுக்கு பக்கத்துலேயே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க கீழே. நீங்கள் ப்ளோயரை கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியாமல் நீங்கள் வந்து ஓவரான டெம்பரேச்சரை இந்த ஏரியாவுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரேமில் உள்ள பால்ஸ் வெளியே வந்துடும். அதுக்கு பிறகு ரீஒர்க் பண்ணுறது கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாயிடும். அதனால் ப்ளோயரோட ஏர் வந்து போர்டை விட்டு வெளியே போகிற மாதிரி நீங்கள் ப்ளோயர்ஸை கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஏதோ ஒரு ப்ளோயரை யூஸ் பண்ணி ஒரு காம்பவுண்டை எடுக்கிறீங்க, இன்னொரு காம்பவுண்டை எடுக்கணும் அப்படின்னா போர்டை வந்து நார்மலைஸ், அதாவது டெம்பரேச்சரை வந்து நார்மலைஸ் ஆக்கிட்டு திரும்ப யூஸ் பண்ணுங்கள்.
ஏன்னா போர்டோட பேக் சைடில் நீங்கள் கண்டினியூஸாக மேலே வந்து ஒரு காம்பனண்ட் எடுத்துகிட்டு இன்னொரு காம்பனண்ட் எடுத்துகிட்டு இன்னொரு காம்பனண்ட் எடுத்துகிட்டு கண்டினியூஸாக ஏதாவது ஒரு வேலைகள் பண்ணும்போது போர்டோட பேக் சைட்லேயும் நிறைய டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ளோயரோட ஏர் வெளியே போகிற மாதிரி இந்த எல்டிஓவை ரிமூவ் பண்ணுறேன். இந்த எல்டிஓவை ரிமூவ் பண்ணிவிட்டு எகைன் தெர்மல் கேமராவில் செக் பண்ணுறப்ப எனக்கு டெம்பரேச்சர் நார்மலாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இஷ்யூ சால்வ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த எல்டிஓ வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கான எல்டிஓ. இப்போ இந்த எல்டிஓ வச்சா தான் ஃபிங்கர் பிரிண்ட் வேலை செய்யும். செட்டு வந்து ஆன் ஆகும், ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட்டு வேலை செய்யும். இப்போ கஸ்டமர் வந்து உடனே ஃபோன் வேணும்னு கேட்டாங்க. நம்மக்கிட்ட ஸ்பேர்ஸ் வந்து இப்போ இல்லை. அதனால் கஸ்டமருக்கு நம்ம இதே கண்டிஷனில் டெலிவரி பண்ண போகிறோம். ஆனால் சொல்லி தான் வந்து தர்றோம், இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு. உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகணுன்னா நீங்கள் இந்த எல்டிஓவை சேஞ்ச் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யும். அதேமாரி இந்த எல்டிஓ வந்து ரன்னில் ஒர்க் ஆகிறது. இது வந்து ஆல்வேஸ் கிடையாது. ஃபிங்கர் பிரிண்ட் எப்போ தேவையோ அந்த நேரத்தில் ரன் வோல்டேஜில் ரன் ஆகும். நீங்கள் ஏதாவது ஒரு 1.8 வோல்ட் ஆல்வேஸை கொண்டு வந்து வி சிஸ்டம் ஆல்வேஸை கொண்டு வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த இடத்துக்கு வந்து ஜம்பர் பண்ணால் பேட்ரி வந்து ட்ரைன் ஆகிறது சால்வ் ஆகாது. அதனால் உங்கள்கிட்ட எல்டிஓ இருந்தால் சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ போர்டை வந்து நம்ம பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிடுவோம். க்ளீன் பண்ணிவிட்டு வோல்டேஜை வந்து ஃபோனை வந்து ஆன் பண்ணிவிட்டு நம்ம தெர்மல் கேமராவில் வைப்போம். தெர்மல் கேமராவில் வந்து ஒரு 50லேருந்து 60க்குள்ளே டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி செகண்ட் புட்டு போகிறப்ப டெம்பரேச்சர் குறைஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு இஷ்யூ சால்வ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா தெர்மல் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 55ல் வந்து ஷோ ஆகிட்டுருக்கு. சிபியூ ஏரியா வார்ம் ஆகுது, இஎம்சி ஏரியா நார்மலாக இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே வார்மான இடம் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ வந்து வார்ம் வந்து எடுக்கலை. 55ல் இருக்குது, 55, 50. இப்போ பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து செகண்ட் பூட்டுக்குள்ளே போகும்போது நம்மளோட டெம்பரேச்சர் வந்து நார்மலாகும். எப்பொழுதுமே ஃபோன் பூட்டிங் டயத்தில் ஹை டெம்பரேச்சர் எடுக்கும். பார்த்தீங்கன்னா 46 வந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபோன் வந்து செகண்ட் பூட்டை தாண்டி போர்டுக்குள்ளே விபிஹெச் லைன்லேயும் விபேட் லைன்லேயும் ப்ராப்ளம் இல்லை, ஆனாலும் பேட்டரி ட்ரெயின் ஆகுது. எதனால் ட்ரெயின் ஆகுதுன்னு எப்படி ஃபைன் பண்ணுறது? இது அவங்க கேட்ட கொஸ்டின் என்னென்னா, உங்களுக்கு வந்து விபேட்லேயும் எனக்கு வந்து லீக்கேஜ் கிடையாது, விபிஹெச்லேயும் லீக்கேஜ் கிடையாது, ஆனாலும் எனக்கு வந்து பேட்ரி வந்து ட்ரைன் ஆகுது. நைட்டு வந்து ஒரு 74ல் போட்டுட்டு நான் வந்து போகிறேன் அப்படின்னா காலையில் எனக்கு 0 ஆகிடுது. அப்படிங்கிறப்ப எனக்கு என்ன இஷ்யூ இருக்கும்னா, நம்ம வந்து ரெகுலராக வந்து டவுட் படுறது வந்து விபேட்லேயே விபிஹெச்லேயோ ஷார்ட் இருக்கா அப்படிங்கிறது தான். ஆனால் இதில் ரெண்டுலேயுமே வந்து ஷார்ட் லீக்கேஜ் கிடையாது, ஆனால் பேட்ரி வந்து ட்ரைன் ஆகுது. நம்ம தெர்மல் கேமரா இருந்ததுனால நம்ம வந்து ஃபைன் பண்ணும்போது நமக்கு அப்நார்மலாக ஒரு இடத்துல வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. நம்ம செக் பண்ணி பார்க்குறப்ப அது ஒரு எல்டிஓ அப்படிங்கிறது ஃபைண்ட் ஆகுது. எல்டிஓங்கிறது 4 லெக் உள்ள ஒரு சின்ன ஐசி. அதாவது எனேபிள் கொடுத்தா இந்த பக்கத்தில் உள்ள வோல்டேஜை அந்த பக்கத்துக்கு வந்து சென்ட் பண்ணும். அதுதான் அதோட கான்செப்ட். இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த எல்டிஓக்கு விபிஹெச் தான் பார்த்திங்கன்னா இன்புட்டாக போகும். அது எப்போ அவுட்புட்டில் வரும்னா எனேபிள் வந்து சிபியிலேருந்து வந்த பிறகு அவுட்புட் ஜென்ரேட் ஆகும். ஆனால் இங்கே அந்த எல்டிஓ லீக்கேஜ் ஆகிருக்கு. அந்த எல்டிஓ லீக்கேஜ் ஆனதுனால தான் நமக்கு பேட்டரி கனெக்டர்லையோ இல்லை விபிஹெச் லைன்லையோ நமக்கு வந்து லீக்கேஜ் காமிக்கல. இப்போ நம்ம தெர்மல் கேமரா இருந்ததுனால நம்ம வந்து ஃபைன் பண்ணுறப்ப நமக்கு 74லேருந்து 80 டிகிரி வரைக்கும் நமக்கு அந்த டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணதுனால நம்ம டேரெக்டாக ஃபைன் பண்ணி நம்ம அந்த எல்டிஓ ரிமூவ் பண்ணோம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சிமேட்டிக்ஸ் ரீட் பண்ண தெரிஞ்சு உங்களுக்கு டூல்ஸ் எல்லாம் எக்யூப்மெண்ட்லாம் பக்காவாக வந்து ஹேண்டில் பண்ண தெரியுதுன்னா உங்களால் இந்த மாதிரி ஒரு மேஜர் ஃபால்ட்டை கூட உங்களால் வந்து ஈஸியாக ரெடி பண்ண முடியும். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெருசாக வந்து செலவு பண்ணணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருந்தால் போதும், நீங்கள் இந்த மாதிரி சிப் லெவல் ஃபால்ட்டை வந்து உங்களால் ரெடி பண்ண முடியும். தேங்க்ஸ்.